السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ரிகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளில் மாற்றம் வேண்டுமா? உங்கள் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்பதில்லையா? இந்த இரண்டு துஆவையும் ஓதி வாருங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். சாலிஹான குழந்தைகளாக அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளை மாற்றுவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இரண்டு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் யகீனோடு ஓதுவோம். நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளில் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். அதிகமான பெற்றோர்களினுடைய கவலை, தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய சொல் பேச்சை கேட்பதில்லை, அவர்கள் சிறந்த சாலிகான குழந்தைகளாக அவர்கள் இருப்பதில்லை. அதாவது தேவையில்லாத விடயங்களில் அவர்கள் ஈடுபாடுடையவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய குழந்தை சாலிகான குழந்தைகளாக மாற வேண்டும் என்று அதிகமான பெற்றோர்களுடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆ, குறிப்பாக தாய் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஒரு தாய் எந்த துஆவை தன்னுடைய குழந்தைகளுக்காக கேட்கிறாளோ அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே தடையின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக பதுவா செய்தால் அதுவும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக துஆ கேட்டால் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த இரண்டு துஆவையும் ஓதுவோம். மிக முக்கியமான துஆ, அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆ. முதலாவது துஆ என்னவென்றால், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. இரண்டாவது துஆ, ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء என்று வரக்கூடிய இந்த இரண்டு துஆவும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய வசனங்கள். அதிகமான சகோதரர்கள் நான் கூறக்கூடிய சில துஆக்களை தமிழில் தருமாறு கேட்கிறீர்கள். அது அல் குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் தமிழில் தந்தால் நீங்கள் அதை வேறு விதமாக உச்சரிப்பீர்கள். அதனால் அந்த குர்ஆன் வசனத்தினுடைய கருத்துகள் மாறுபடும். அதனால் தான் நான் குர்ஆன் வசனங்களை தமிழில் தருவதில்லை. அன்பார்ந்தவர்களே, முடியுமானவர்கள், அரபியில் ஓத தெரிந்தவர்கள் அதனை பார்த்து அரபியில் ஓதிக்கொள்ளுங்கள். முடியாதவர்கள் நான் எவ்வாறு ஓதுகின்றேனோ அதே போன்று நீங்களும் ஓதிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.